ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக சகிப்சதா பர்ஹான் 58 ரன்கள் அடித்தார். சகிப்சதா பர்ஹான் 50 ரன்களை கடந்தபோது துப்பாக்கியால் சுடுவது போல பேட்டை காண்பித்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில மாதங்களுக்கு முன்பு பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 இந்தியர்கள் பலியானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர் துப்பாக்கியால் சுடுவது போல செய்தது பலரையும் கோபமடைய செய்தது. பின்னர் இலக்கை நோக்கி இந்திய அணி களம் இறங்கியது. முதல் ஓவரின் முதல் பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா பந்தை சிக்ஸருக்கு அனுப்பி வைத்து அதிரடி காட்டினார். போட்டியின் போது மைதானத்தில் அபிஷேக் சர்மா மற்றும் பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர் வீரர் ஹரிஸ் ரவுப் இடையே உரசல் ஏற்பட்டது. இருப்பினும் சுப்மன் கில் அவர்களை சமாதானப்படுத்தினார். அபிஷேக் சர்மாவின் அபார ஆட்டத்தால் இந்திய அணி 18.5 ஓவரில் இலக்கை எட்டி அபார வெற்றியடைந்தது. போட்டிக்கு பின் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி பற்றி கூறுங்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு முதலில் இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி என்று கூறாதீர்கள். 2 அணிகள் 15-20 போட்டிகளில் விளையாடி அதில் வெற்றி தோல்வி கணக்கு 7-7 அல்லது 8-7 என்று இருந்தால் அதை உண்மையான ரைவல்ரி என்று சொல்லலாம். ஆனால் வெற்றி தோல்வி கணக்கு 13-0 அல்லது 10-1 என்று இந்தியா பக்கம் ஒருதலை பட்சமாக இருந்தால் அதை எப்படி ஒரு ரைவல்ரி என்று சொல்ல முடியும்? இது ரைவல்ரியே கிடையாது என சூரியகுமார் யாதவ் சிரித்துக் கொண்டே பாகிஸ்தான் அணியை கலாய்த்தார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் பாகிஸ்தான் அணி மீது பரிதாபம்தான் வருகிறது என மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஆசிய கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய முதல் போட்டியின் போது இரு அணி கேப்டன்களும் வீரர்களும் டாஸ் போடும் போதும் போட்டி முடிந்த பின்பும் கை குலுக்கிக் கொள்ளவில்லை. இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இரண்டாவது போட்டியின் போதும் இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்காமல் பெவிலியனுக்கு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.